வணக்கம் என் அன்பு மக்களே, நான் தான் உங்கள் பாஸ்கி. உங்கள் அனைவரையும் மக்கள் அரசியல் சேனலில் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம போன வாரம் விஜயுடைய கட்சி என்ன பண்ணணும், அவங்க தொண்டர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது என்னுடைய முதல் வீடியோ. அதற்கு ஆதரவு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. நம்ம இந்த வாரம் எந்த டாபிக் பற்றி நம்ம பேசலாம் நான் யோசிக்கும் போது அது தொடர்ந்து ஒரு டாபிக் நம்ம ஒன்று பேச போகிறோம். 41 பேர் இறந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி காவல்துறை நடவடிக்கைக்கு பயந்து தாவேகா பொதுச் செயலாளர் புஷ்லி ஆனந்த், அப்புறம் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமறைவாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு நிகழ்வு, அந்த ஒரு நிகழ்வுக்கு பயந்து அவங்க இதுவரைக்கும் தலைமறைவாக இருக்காங்க. எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியல. இதனால ஒரு தாவேகா கட்சியில அவங்க தொண்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலக்க நிலையில இருக்கிறாங்க. கலக்க நிலையை விட குழப்ப நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இந்த தலைமை நம்மளுக்கு சரிதானா, இது நம்ம திருப்பியும் எப்படி இது மென்மேலும் கொண்டு போகலாமா, இதெல்லாம் ஒரே பயந்து அவங்க இருக்கிறாங்க. இது நம்ம தொண்டர்களுடைய பேச்சிலே நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதில் ஏன்னா நம்ம சர்வே பண்ணுறோம். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த தொண்டர்கிட்ட போய் நம்ம பேசும்போது அவங்களுடைய குரல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பயந்து தான் பேசுகிறாங்க. இதை தாவேகா அவங்க தொண்டர்கிட்ட பேசணும். தாவேகா தலைவர் இருக்கார் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வெளியிட்டார். அதில் நிறைய தவறான தகவல் மீன்ஸ் அவருக்கு தெரியாமல் நிறைய தகவல் பேசினார். நாங்கள் மக்களுடைய சேஃப்டிக்காக தான் எங்களுக்கு ஒதுக்கின இடத்துல நாங்கள் பேசணும் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. மக்கள் ஒதுக்கிட்டோன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் பொதுக்கூட்டம்லாம் நடத்துனீங்க. இந்த பொதுக்கூட்டம் நடத்தும் போது ஊர் விட்டு வெளியே நீங்கள் நடத்தும் போது எந்த சம்பவம் நடக்கலை. பெரிய சம்பவங்கள் அதுலேயும் நிறைய பேர் மழைக்கட்சி விழுந்தாங்க, தண்ணி பத்தலைன்னு சொன்னாங்க. இது நீங்கள் ஊருக்குள்ளே நடத்துது. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்ட இடத்தை விட வேற இடத்துல கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் போது கூட அதோடைய முன்னேற்பாடுகளை நீங்கள் சரி பண்ணலை. கரூரில் 8:45 பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் விமான நிலையத்துக்குள்ள நுழைந்தது 8:45. இது தலைமை பண்பு? இது தலைமை பண்பே இல்லை. 8:45 நீங்க களத்தில் இருக்கணும் அப்படின்னா, பிரச்சாரத்தில் இருக்கணும் அப்படின்னா 8:45 நீங்க அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல ஏன்னா உங்களுடைய தொண்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முந்தா நாள் நைட்டே அங்க இருக்கிறாங்க. அவன் காலையில் 4 மணிக்கே அங்க வந்துட்டான். தலைவர் வருவாரு, தலைவர் பேச நாங்க பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு 8:45 நீங்க வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றான். ஆனா நீங்க வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா மதியானத்துக்கு மேல வரீங்க. அவன் வெட்ட வெளியில அந்த வெயில நிக்கிறான். தண்ணி சப்ளை நீங்க தரல. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஊட்டச்சத்து குறையும். தண்ணி இல்லாம அவன் மணிக்கழிச்சு தான் செய்வான். கூட்டம் அலை மோதுது இல்லையா? அது நீங்க ஷூட்டிங்க்கு மட்டும் டைமுக்கு போய் பிரயோஜனம் கிடையாது. 6 to 9 அந்த டைமுக்கு போய் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் எப்படி ஷூட்டிங்கில் அங்கே தயாரிப்பாளர்கள் பணம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டைமுக்கு போகிறீங்க தெரியுங்களா? அது ஒரே ஒரு தயாரிப்பாளரை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் இங்கே அவ்வளோ மக்கள் குழந்தைங்களோட வராங்க, கர்ப்பிணி பெண்கள் வந்திருக்கிறாங்க, வயதானவர்கள் வந்திருக்கிறாங்க, உங்கள் தொண்டர்களும் வந்திருக்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு டைமுக்கு போனாதான் அங்கே நீங்கள் நீங்கள் டைமுக்கு போயிருந்தாலே இந்த பிரச்சனையை நீங்க தவிர்த்திருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? எங்க தொண்டர்கள் மேல கையை வைக்காதீங்க, சிஎம் சார்னு சொல்றீங்க. எதுக்கு? இந்த சம்பவத்துல தமிழக அரசு நல்ல ஒரு நடவடிக்கையை எடுத்து இது வரைக்கும் ஸ்மூத்தா கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் அதை பேஸ் பண்ணாங்க. உயர்நீதிமன்றம் அதை டேக் ஓவர் பண்ணி உயர்நீதிமன்றம் என்னன்னு கேள்வி கேட்டாங்க. உங்களை இத்தனை மணிக்கு வர சொன்னீங்க, இத்தனை மணிக்கு வந்தீங்களா? உங்க 2ஆம் கூட தலைவர்கள் அங்க என்ன பண்ணாங்க? இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இல்லையே. நீங்க வெளியே என்ன சொல்றீங்க? இது திமுகவின் சதி, உண்மை ஒரு நாள் வெளியே வரும், நீதி வெல்லன்னு சொல்றீங்க. அது எல்லாமே நீதிமன்றத்துல நீங்க பேசியிருக்கலாமே. ஏன் நீதிமன்றத்தில் நீங்க பேசலாம் அப்படின்னா, நீதிமன்றத்துல நீங்க ப்ரூவ் பண்ணணும், ஆதாரத்தை நீங்க தரணும். நீங்க ஆதாரம் தராம திமுக எங்களை பழி வாங்கிடுச்சு, செந்தில் பாலாஜி எங்களை பழி வாங்கிட்டா நீங்க சொன்னீங்க, அவங்க காதை திருவார். அவர் நீதிபதி உங்க காதை திருவார். ஸோ நீதிமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வாதமோ மக்கள் மன்றத்தில் இன்னொரு வாதமும் நீங்க வைக்கிறீங்க. அது என்ன ஒரு தவறான ஒரு அணுகுமுறை பார்த்தீங்களா? நீதிமன்றம் ஒரு விசாரணை குழுவை இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த குழுவில்
எல்லா உண்மையும் வெளியே வரப்போகுது. ஏன் அப்படின்னா இதை நீதிமன்றம் இப்போ நேரடியாக கண்காணிச்சுன்னு இருக்கு. அதில் தெரிஞ்சிடும் நீங்கள் சொல்கிற மாதிரி யார் பழிவாங்க நடவடிக்கையா இது, இல்லை நீங்கள் லேட்டாக வந்ததுனால தான் இந்த மாதிரி நடந்ததா, அதெல்லாம் அந்த விசாரணையில் தெரிய வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களே, அவங்களுடைய பிரச்சார வாகனத்தை வந்து பறிமுதல் செய்யறதுக்கு வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் பிரச்சார வாகனம் பறிமுதல் ஆக போகுது. உங்கள் பொதுச் செயலாளர் ஆளை காணோம். ஆதவ அர்ஜுனா டெல்லி போயிருக்காரு. என்ன நடக்குதுன்னே தெரியல தாவேக்கால. அதுக்கப்புறம் தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் நிவாரணம் அறிவிச்சு அவங்க கொடுத்துட்றாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, 20 லட்சம் நான் தரேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் அந்த மக்களுக்கு போய் சேரலை. இப்போதான் நீங்கள் வந்து சர்வே எடுக்கிறீங்க. எப்படி, நான் டைரெக்டாக ஆன்லைன்லேயே பேங்க் அக்கௌண்ட் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் போயிட்டு அந்த மக்களுக்கு போயிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிவாரணம் அப்படின்னா உடனே போய் சேரணும். அதாவது இது வந்து உயிரிழப்பு ஆயிடுச்சு. இந்த உயிரை வந்து நீங்கள் திருப்பி தர முடியாது. ஆனால் அவங்களுடைய பொருளாதாரம், ஏன்னா இப்போதைக்கு பொருளாதாரத்தைப்படி அவங்க வந்து கீழ்த்தட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிதி கொடுத்தாதான் அவங்க அதுலேருந்து மேலே வர முடியும். அது தமிழக அரசு 10 லட்சத்தை திரும்ப அடுத்த 2 நாளில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பண்ணலை. அது ஒரு கேள்விக்குறி. எப்போ பண்ண போறீங்க? பண்ணலைன்னா நிறைய ஓட்டைகள் உங்கள் கட்சியில். நீங்கள் ஏன் இன்னும் போய் பார்க்கல? அதே வீடியோவில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் திருப்பியும் போனேன் அப்படின்னா தேவையில்லாத சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஒரு தலைவன் என்பவன் அப்படி இருக்கக்கூடாது. களத்தில் நிற்கணும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் சாரா இருந்தாரு அப்படின்னா வேட்டை கட்சி நின்று போயிருப்பாரு, ஹாஸ்பிட்டல் நின்று இருப்பாரு. நீங்க ஏன் நிக்கல? சரி ஓகே, அன்னைக்கு இல்லை 2 நாள் கழிச்சு போங்க. சரி, அன்னைக்கு வீடியோ போட்டிங்களே, அன்னைக்கு போயிருக்கலாமே. நீங்க போவதனால அந்த ஒரு காரணத்தை வச்சு எவ்வளோ அரசியல் தலைவர்கள் அவங்க அரசியல பண்ணாங்க. உங்க மேல எவ்வளோ பழி சுமத்தினாங்க அரசியல் கட்சி தலைவர்கள். இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். நீங்க சிந்திக்கிறதை விட உங்களுடைய தொண்டர்கள் அதை பார்க்கறாங்க. உங்க தொண்டர்கள் அதுக்கு கவனிக்கிறாங்க. அவங்க பயந்துட்டு, இப்பயே நான் சொல்றேன், உங்க தொண்டர்கள் ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அது நீங்க அவங்களிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்க இறங்குங்க களத்துல. இனிமேல் 2ஆம் கட்ட தலைவர்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உங்க 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரிய மாட்டேது. புஷ்லாந்து என்ன சொல்றாரு, உங்களை அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களை இட்டுன்னு வரதே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வார்த்தையா? தமிழ் வார்த்தையா இது? எங்களுக்கு தெரியல. ஓகே ரைட், ஏன்னா அவருடைய மொழி அவ்வளோதான், அவருடைய சொல் அவ்வளோதான். அவங்க எல்லாம் வந்து உங்களை தான் பாதுகாக்க குறிக்கோளாக இருக்கிறாங்க தவிர்த்துட்டு மக்களை யாரும் பாதுகாக்க மாட்டுறாங்க. ஒரு மாவட்ட செயலருக்கு ஃபோன் பண்ணி அங்கே 4 பேர் உங்கள் மாவட்டத்திலேருந்து 4 மாவட்டத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். உங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் பேர் வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு சம்பவத்தால் நீங்கள் பின் ஒதுங்க கூடாது. இன்னும் நீங்கள் முன்னேறணும். இந்த ஒரு சம்பவத்துக்கு நீங்கள் ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் பொறுப்பேற்றிருக்கணும். நீங்கள் பொறுப்பேற்று இந்த தவறு நடந்தது, நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பொது வெளியில இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. எவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கு, அது நீங்கள் மன்னிப்பு கேட்காம போனது அது பெரும் தவறு. அதனால் இந்த வீடியோ முடிவில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பொதுவில் மன்னிப்பு கேட்கணும். அப்புறமா 2 வாரம் பிரச்சாரத்தை வந்து நீங்கள் வந்து தள்ளி வச்சுருக்கீங்க, கரெக்டு தான். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. தள்ளி வச்சு இந்த 2 வாரம் நல்லா யோசிங்க. நல்லா யோசித்து மக்கள்கிட்ட எப்படி பேசினா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சாரத்தை வந்து இன்னும் நீங்கள் மும்முரப்படுத்திட்டு இன்னும் பாதுகாப்பு இது எல்லாமே வந்து நல்லா சரி பண்ணி சர்வேலாம் எடுத்துட்டு பிரச்சார குழுன்னு ஒன்று நிறுவி அவங்க வந்து சர்வே எடுத்துட்டு எங்கே இடத்துக்கு போகிறீங்களோ அதெல்லாம் சரி பண்ணி கரெக்டாக களத்துக்கு நின்று உங்களுடைய அரசியலை தொடங்குங்க. மீண்டும் இன்னொரு வீடியோகளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாஸ்கி. இன்னைக்கு நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட்ஸ் பண்றதை பேஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம என்ன நிகழ்ச்சிக்கு போகலாம், இல்லை என்னென்ன தவறுகளுக்கு திருத்திக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுப்பேன். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் 5 பேர் தான். இன்று என்னுடைய பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நான் அடுத்த நிகழ்ச்சி எப்படி கொண்டு போகலாம் நான் முடிவு எடுக்க வேணும். நன்றி, வணக்கம்.